பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவங்க, விசுவாசிக்கிறவங்க, அதை உறுதியாய் நம்புகிறவங்க வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு ஜெயத்தை அவர்கள் எடுத்து கடந்து செல்வார்கள். எல்லாவற்றிலுமிருந்து விடுவிக்கப்பட்டு ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை கேட்பது மட்டுமல்ல, அதை விசுவாசிக்கணும், அதை நம்பணும், அதன்படி அந்த வார்த்தைக்காக காத்திருக்கணும். அந்த காலம் நிறைவேறும் வரையில் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நம்பிக்கையோடு ஜெபிக்கணும். அப்படி வாழும்போது தான் எல்லா பிரச்சனைகள் மேலேயும் வெற்றி எடுத்து ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். ஆண்டவரிடத்தில் கேட்ட, ஆண்டவரே, உம்மை ஏற்றுக்கொண்டு உம்மை துதிக்கிற பிள்ளைங்க கூட இன்றைக்கி சில நேரம் பிரச்சனையோடு, உபத்திரத்தோடு, கண்ணீரோடு இருக்கிறாங்களே, ஏன்பா இப்படி நடக்குது? நீ சர்வ வல்லமுள்ள தேவன், உம்முடைய பிள்ளைங்க ஒரு சமாதானமாக வாழணும். நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி கூட சில நேரத்தில் சில பாடுகள், உபத்திரங்கள் வழியாக போகிறாங்களே, என்ன காரணம்? ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஒரு வசனத்தை நான் வாசித்த போது ஆண்டவர்கிட்ட அந்த கேள்வி எனக்கு வந்தது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவாரா? கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைப்பார். தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி நீக்கி போடுவார். இன்றைக்கு ஆண்டவருடைய ஜனங்களுடைய நிந்தை நீக்கி போடப்பட்டு இருக்க வேண்டும் இந்த வசனத்தின்படி. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் சில நிந்தனைகள் நீக்கப்படாமல் இருப்பதற்கு, சில கண்ணீர் துடைக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவரால் எல்லாம் ஆகும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க முடியும். எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைக்க முடியும். ஏன்னா தேவன் அற்புதங்களை செய்கிறவர், அவர் அதிசயமானவர். அவரை போல சர்வ வல்லமுள்ள தேவன் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நானே கர்த்தர், என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லைன்னு சொல்றாரு. ஆபிரகாம் கிட்ட வந்து சொல்றாரு, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைக்க அவரால் ஆகும். ஆனால் ஏன் அழுகிறார்கள்? ஏன் நிந்தனைக்குள்ளே இருக்கிறார்கள்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார்களே தவிர அதை விசுவாசிப்பது கிடையாது, அதை நம்புவது கிடையாது. சில சூழ்நிலைகள் வரும் பொழுது, சில போராட்டங்கள் வரும் பொழுது தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து, ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார், அவருடைய வார்த்தைக்கு மிஞ்சி ஒரு காரியமும் என்னை பாதிக்காது, அவருடைய வார்த்தையின்படி தான் நடக்கும், கர்த்தர் நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு, அவர் கூட இருக்கிறாரு, அதனால் என்னை ஒன்றும் மேற்கொள்ளாதுன்னு விசுவாசிக்கணும். இந்த வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது கண்ணீர் அழுகை என்று வரும் பொழுது ஆகாரை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகார் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு சாராள் மறுமனாட்டியாக மறுபடியும் அவளுக்கு ஒரு திருமணம் செய்து வைத்து அவளோடு கூட பிள்ளை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சாராள் ஆகாரை தன்னுடைய கணவன் ஆபிரகாமுக்கு திருமணம் செய்து கொடுக்குறாங்க. பிறகு அவள் கர்ப்பம் தரிக்கிறாள். கர்ப்பம் தரித்ததை நினைத்து தன் நாச்சியாரில் அற்பமாக எண்ணுகிறாள். பிறகு சாராளுக்கும் ஆகாருக்கும்
ஒரு பெரிய மோதல் நடக்கிறது, பிரச்சனை வெடிக்குது. இதுவரையும் மதிப்பு மரியாதை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருந்த தன் அடிமை பெண் ஆகார் இப்போ எதிர்த்து பேசக்கூடிய, மதிப்பு கொடுக்காமல் பேசக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டாளே என்று சாராளுடைய உள்ளம் கொதிக்கிறது. சாராள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவள், ஆபிரகாமாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவள், அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் அந்த வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசித்திருந்தா, நிச்சயமாய் காத்திருந்தா, நம்பியிருந்தா, ஆகாரை தன்னுடைய கணவனுக்கு மனைவியாக கொடுத்து அவள் மூலமாய் பிள்ளை பிறந்து தன் வீடு கட்டப்படணும்னு நினைத்திருக்க மாட்டாள். பிறகு இந்த ஆகார் சாராளால் ரொம்ப கடினப்படுத்தப்படும் போது நீங்கள் யோசித்து பாருங்க, அவள் வீட்டை விட்டே ஓடிடுறான். 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 16. அப்பொழுது தேவன் அவளை வனாந்தரத்தில் சந்திக்கிறார். சூருக்கு போகிற அந்த வனாந்தரம், அந்த வனாந்தரத்தில் அவளை சந்திக்கிறார். சந்திக்கும்போது ஆகாரை, உனக்கு என்ன சம்பவித்தது, எங்கிருந்து வந்த? அடிமை பெண்ணாகி ஆகாரே, சாராளின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, தேவதூதன் வந்து சொல்கிறான். வனாந்தரத்தில் கூப்பிடும்போது கடவுள் வந்து இங்கே என்ன சந்திக்கிறார் என்ற ஒரு ஆச்சரியம் உள்ளத்தை பிடித்தது. சந்தோஷப்பட்டாள். நான் என் ஆட்சியரின் கையிலிருந்து ஓடி வருகிறேன்னு சொன்னால், ஆண்டவர் சொன்னாரே, இல்லை, நீ திரும்பி போய் உன் ஆட்சியாரினுடைய கையில் நீ அடங்கியிருக்கணும், அங்கே நீ கீழ்ப்படிந்து வாழணும். நீ கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்கிற, உன் வயிற்றில் ஒரு பிள்ளை இருக்கிறது, அதை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு ஒரு வாக்கு பண்ணிடுறார். அந்த வார்த்தையை அவன் கேட்டுட்டு, நான் வந்து மறுபடியும் திரும்பவும் போய் சாராள் இடத்துல இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் கடந்து போவதற்கு முன்னாடி, என்னை காண்கிற தேவனை நான் இவ்விடத்திலே கண்டேன் என்றாள். சாராளுக்கு கூட இந்த பாக்கியம் கிடைக்கல, கர்த்தரை காண்பதும் கர்த்தருடைய குரலை கேட்பதும். ஆனால் ஆகாருக்கு வனாந்தரத்தில் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சது. பிரதட்சமாய் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றவள் ஆகார். அவள் திரும்பி போனால், என்னை காண்கிற தேவன் என்னை கண்டார் என்று சொல்லி துதிச்சு பாடிக்கிட்டே போயிருப்பான்னு நினைக்கிறேன். சந்தோஷமும் மகிழ்ச்சியாக போனான். போய் சாராளுடைய கையில் அடங்கி இருக்கிறான். அங்கே அவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது, இஸ்மவேல் என்று பெயரிடுகிறாள். தேவன் சொன்னபடியே அவளுக்கு ஒரு பேரை வச்சிட்டாள். பிறகு தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாது, அது நிறைவேறிய தீரும். அது காலம் வரும்போது கண்டிப்பாக அது நடக்கும், அதை யாரும் தடுக்க முடியாது. அதற்கு சூழ்நிலைகள் காரணம் இல்லை, அது சரீரம் காரணம் தேவையில்லை. அது என்ன மாதிரியான நிலைமையாக இருந்தாலும், டோட்டலாக முடியாதுன்ற நிலைமையாக இருந்தாலும், அங்கே கர்த்தருடைய வார்த்தையானது அது நிறைவேறிய தீரும் என்பதை சாராளுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். சாராள் கர்ப்பம் தரிக்கப்படுகிறாள். சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு. அவருடைய மாதவிடா நின்று போயிற்று, வயதானவள். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை மாறவே இல்லை. அது அப்படியே நடக்குது. அதை பாருங்க, நடக்குது. பிறகு அவளுக்கு ஒரு பிள்ளை பிறகுது, ஈசாக்கின் பேரிடுறாரு. ஈசாக்கின் மூலமாக தான் தேவன் ஒரு உடன்படிக்கை வைக்க போகிறாரு, அது ஆபிரகாம்கிட்ட சொன்னார். 2 பேரும் கொஞ்ச காலம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆகாருடைய பிள்ளையும் சாராளுடைய பிள்ளையும் விளையாடி கொண்டிருக்கிற போது ஒருவருக்கு ஒருவர் முட்டி மோதிக்கிறாங்க. அப்பொழுது இதை சாராள் பார்த்து, என் பிள்ளை தான் சுதந்திரவாளி, ஆகாரையும் அந்த அடிமை பெண்ணி ஆகாரையும் அந்த அடிமை பெண்ணுடைய மகனையும் வீட்டை விட்டு தள்ளும் என்று சொல்லி ஆபிரகாமிடத்தில் சொல்றா. ஆபிரகாமுக்கு இந்த விஷயம் அவ்வளோ ஒன்றும் லேசான ஒரு விஷயம் கிடையாது. இதை கேட்ட உடனே ஆபிரகாமுடைய உள்ளம் துக்கம் அடைகிறது. ஏன்னா சாராளுக்கு ஒன்று இந்த வார்த்தை, இந்த நிகழ்ச்சியானது ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும். இவளுடைய விருப்பங்களின்படி ஆபிரகாம் நடந்ததுனால நிறைய துக்கம் ஆபிரகாமுக்கு. இந்த துக்கமாக இருக்கும்போது கர்த்தர் சொல்றார், அவளை அனுப்பிவிடும் என்று சொல்லி. ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து கொடுத்து கொஞ்சம் அப்பத்தை கொடுத்து ஆபிரகாம் அனுப்பி விடுகிறான். மறுபடியும் ஆகார் வனாந்தரத்துக்கு வருகிறாள்.
வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து அந்த தண்ணீர் துருத்தியில் காலியாய் போகுது. பிள்ளைக்கு தண்ணி இல்லை, இவளுக்கும் தண்ணி இல்லை. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். தூரத்திலே அவளை விட்டுட்டு போய் அந்த பிள்ளையை வச்சுட்டு ஒரு மரத்தில் போய் அழுகிறாள். இங்கேதான் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைக்கிற தேவனை ஏன் அவள் அழைக்காமல் போனாள்? என்னை காண்கிறவ தேவனை நான் இவ்விடத்திலே கண்டேன் என்று சொன்னாலே அந்த தேவனை ஏன் அவள் கூப்பிடாமல் போனாள்? ஏன் அவள் விசுவாசிக்காமல் போனாள்? ஏன் தேவனிடத்தில் ஒரு விண்ணப்பம் வைக்காமல் போனாள்? திரும்ப வனாந்தரத்துக்கு வரும்பொழுது, என்னை வனாந்தரத்தில் சந்தித்த என் ஆண்டவரே, என்னையும் என் பிள்ளைகளையும் காப்பாற்றும், நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர் என்று கேட்டிருக்க வேண்டும். அப்பொழுது அவள் அழத் தேவையில்லை, அவள் அழுதிருக்க தேவையில்லை. இப்போ தேவனை ஏற்றுக்கொண்டும் தேவனை பார்த்தும் தேவனுடைய விசுவாச வார்த்தைகளை கேட்டும் எல்லாத்துக்கும் மேலே அந்த இஸ்மவேலை கொண்டு ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்ன அந்த வார்த்தையும் இருக்கிறது. அந்த வார்த்தையை அவள் விசுவாசித்திருந்திருக்க வேண்டும். அப்படி விசுவாசித்திருந்தால் அவள் அழ வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபித்திருப்பாள், தேவனிடத்தில் நன்மைகளை எதிர்பார்த்திருப்பாள், தேவனால் ஒரு ஊற்றை திறந்து கொடுக்க முடியும் என்று நம்பியிருப்பாள். தேவனுடைய வார்த்தை அவள் விசுவாசிக்காமல் போனது எதை காட்டுகிறது என்று சொன்னால், அவள் சொல்லுகிறாள், என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் பிள்ளையை பெரிய ஜாதி ஆக்குவேன். அதான் வார்த்தை, அதான் தேவனுடைய வார்த்தை. ஆனால் இவன் என்ன சொல்றா? சூழ்நிலை இப்படி வரும்பொழுது, சூழ்நிலை சந்திக்கும் போது என் பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கும் இவளுடைய வார்த்தைக்கும் உள்ள காரியத்தை நம்ம பார்க்கிற போது, இவள் முற்றிலும் தேவனுடைய வார்த்தையை நம்பவும் விசுவாசிக்கவும் தவறி போன இடத்துல தான் இவள் அழ வேண்டிய சூழ்நிலை வந்தது. இன்றைக்கு நீங்கள் அழுவீர்களானால், இன்றைக்கு உங்களுக்கு கண்ணீர் இருக்குமானால், உங்கள் வாழ்க்கை கண்ணீராகவே இருக்குமானால், நிந்தையாகவே இருக்குமானால், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை மறந்து விட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. பிரியமானவர்களே, கர்த்தர் மறக்க மாட்டார். உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டா, ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா ஆண்டவர் மறக்க மாட்டாரு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் மறந்து விடுவீங்க. சூழ்நிலை உங்களை மறக்கடிச்சிடும். ஆபிரகாம் வீட்டை விட்டு வெளியேறி வரும்பொழுதே ஆகார் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இருக்க வேண்டும். பரவாயில்லைங்க, நான் போகும்போது கர்த்தர் என்னை சந்தித்தாரு, அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் எனக்கு இருக்கிறார், என் பிள்ளையை பெரிய ஜாதியாக்குவன் சொன்னார், அவர் என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி புறப்பட்டு இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய வார்த்தை பெற்றவர்களுடைய வாழ்க்கையின் விசுவாசத்தினுடைய மேன்மை. ஆனால் அவள் அப்படி சொல்லவில்லை, அழுதாள். உடனே ஆண்டவர் விடவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை அவள் மறந்து போனதால் அழுதாள். பிறகு பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் இறங்கி வந்தாங்க. ஆகாருடைய கண்ணீரை துடைத்து, அவன் முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைத்து, ஆகாரே என்ன சம்பவித்தது, ஏன் அழற, பிள்ளை இருக்கிற இடத்துல போ, அங்கே பிள்ளையின் கையை பிடித்து கொண்டு போ, ஒரு ஊற்றை காண்பித்தார். அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டதாம். அங்கே கண்ணை திறந்து ஒரு ஊற்றை காண்பிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்காமல் போயிட்டோம் அப்படின்னா, போன கண்ணை முன்னா பூலோகமே இருட்டாய் போகுதுன்னு நினைக்கிறது போல ஆகிடும் வாழ்க்கை. போன கண்ணை மூடும்போது சொல்லும், நினைக்குமா பூலோகமே இருட்டாயிடுச்சு அப்படின்னு. அது கண்ணை மூடிட்டு உலகம் இருட்டாய் போயிடுச்சுன்னு நினைக்கும் போற. அந்த மாதிரி சில சூழ்நிலைகளை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மறந்துட்டோன்னா நம்ம வாழ்க்கையை சூனியமாயிட்டது போல நினைப்போம். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நிந்தையாய் போனது போல நீங்கள் நினைப்பீங்க. உங்கள் விசுவாச கண்கள் மறைக்கப்பட்டு போய்விடும். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். பிறகு தண்ணீரை கொடுத்தால், பிள்ளையை கொண்டு போனால், பிள்ளையை கர்த்தர் சொன்னபடியே பெரிய ஜாதியாய் அவன் வளர்ந்தான். அவள் எகிப்திலே ஒரு பெண்ணை பார்த்து, எகிப்தியலை பார்த்து தன் மகனுக்கு திருமணம் செய்தான். அவளோட பெரிய ஜாதியானார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் அது மாறாததாக இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அடுத்து ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன்.
யாக்கோபினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது, ரெபேக்காள் வயிற்றில் இரட்டை பிள்ளைகளாக இருந்தார்கள். ஈசாக்கு, ரெபேக்காள். அவங்களுடைய வயிற்றில் பிறந்த ஏசா, யாக்கோபு. இந்த யாக்கோபு தன் சகோதரனை ஏமாற்றி தன்னுடைய தகப்பனாரிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். தன் சகோதரனுடைய சிரேஷ்டபுத்திர பாகத்தை எழுதி வாங்கிட்டான். ஆனால் இந்த சூழ்நிலையில் பிரியமானவர்களே, அவங்க தாயும் தகப்பனும், நீ உங்கள் மாமா வீட்டுக்கு போயிரு, ஏசா உன்னை கொன்றுவான் அப்படின்னு சொல்லும்போது அவன் புறப்பட்டு போகிறான். பெயர் சேபாவை விட்டு தன் மாமானுடைய வீட்டுக்கு கடந்து செல்லுகிறான். அவன் அந்த பெயர் சேபை விட்டு நடந்து வருகிற போது அவன் வாழ்க்கையில் அன்றைக்கு முழுசும் நடக்கிறான். ஒரு நாள் முழுசும் இரவு வருகிறது. இரவு ஒரு கல்லை எடுத்து தன் தலையில் வைத்து படுக்கிறான். ஆண்டவர் அங்கே அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். ஆண்டவர் அவனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அந்த ராத்திரியிலே தேவனுடைய சொப்பனத்தை பார்க்கிறான். தேவன் சொப்பனத்தின் மூலமாய் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். ஒரு ஏன் இருந்தது, அது வானத்தில் போடப்பட்ட அந்த நுனி பூமியில் இருந்துச்சு. அதில் தேவ தூதர்கள் ஏறுகிறவங்களும் இறங்குறவங்களாம் பார்க்கிறான். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் தேவன் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிறவனமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். பாருங்க பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையை பெற்றவன் தான். அங்கே சொல்கிறார் ஆண்டவர் நான் உன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவன், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், இந்த தேசத்துக்கு திரும்பவும் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஆனால் இந்த வாக்கு தத்தத்தை பெற்று போன ஆபிரகாமுடைய அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவன் கண்டான். லாபானுடைய பிள்ளைகளை முறைப்படி திருமணம் செய்தான். அங்கே கர்த்தர் அவன் ஆடு மாடுகளெல்லாம் ஆசீர்வதித்தார். 12 பிள்ளைகளை பெற்றெடுத்தான். கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை படியே நடந்தது வாழ்க்கையில். அவன் 12 பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு மனைவி ஆடு மாடெல்லாம் கூட்டிக்கிட்டு வரும்பொழுது இரவெல்லாம் அவன் ஜெபிக்கிறான். தன்னுடைய ஏசா 400 பேரோட காத்திருக்கிறார், அடிக்க போகிறாரு, கொன்று போகிறாருன்னு இரவெல்லாம் போராடுறான். கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறான். ஆனால் விடிய காலம் ஆயிடுச்சு, என்னை விடுன்னு சொல்லும்போது கூட விடாமல் போராடி ஜெபித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். காலையில் போகிறான், ஏசா கட்டி அணைக்கிறான், முத்தம் கொடுக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் அவனுடைய கண்ணீர் துக்கம் ஆறாததாக இருக்கிறது. அந்த ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் யாக்கோபுடைய கண்ணீர் துக்கம் ஆறாததாக இருக்கிறது. யாக்கோபு கொஞ்ச நாள் துக்கத்தோடவே கண்ணீரோடவே அழுது கொண்டே வாழ்க்கையை கடந்திருக்கிறான். அவனுடைய கண்ணீருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாகாத ஒரு பிள்ளையை செத்து போயிட்டான் என்று ஒரு காரியத்தை கேள்விப்பட்டு தன்னுடைய பிள்ளைங்க கொண்டு வந்து, யோசேப்பு அவனுடைய வஸ்திரத்தை பாரு, ரத்தத்தால் கரைப்பட்டிருக்கிறது, அவன் காணும், அவன் மரித்து போனான் என்று சொல்லி கொடுத்தாங்க. ஆதியாகமம் புஸ்தகத்தில் 37ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்த தேவன், ஈசாக்குடைய வாழ்க்கையில் இருந்த தேவன் இப்போ யாக்கோபினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வாக்கு தத்தத்தை கொடுத்து ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுகிற அந்த காலகட்டத்தில் இப்போது இந்த யாக்கோபு மிகவும் கண்ணீர் விட்டு அழுகிறான். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம், அதில் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவர்கள் யோசேப்பின் அங்கி எடுத்து, 31வது வசனம், ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்தால் தோய்த்து பலவருமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்திற்கு அனுப்பி
இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். இது பாருங்க, யோசேப்பை காணோம், உன்னுடைய குமாரனுடைய அங்கியை பாருங்க. ஏன்னா இவங்க அவனுடைய சட்டையெல்லாம் கழட்டி போட்டு அவனை குழியில் தூக்கி போட்டுட்டு இஸ்மவேலரிடத்தில் விற்று போட்டுட்டு யோசேப்பை அவன் அங்கேயே கொண்டு ஒரு ஆட்டு ரத்தத்தில் கொண்டு தோய்த்து கொண்டு போய் வந்து கொடுக்குறாங்க. இதை பாருங்க, இது உம்முடைய குமாரன் அங்கேயல்லாவே பாரும் என்று தான் சொல்கிறாங்க. அதுக்கு யாக்கோபு என்ன சொல்லியிருக்கணும்? என் குமாரனை கர்த்தர் பாதுகாப்பார். ஏன்னா தேவனாகிய கர்த்தர் உன்னை பெரிய சந்ததியாக நான் மாற்றுவேன், உன் மூலம் பூமியில் உள்ள வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படனெல்லாம் வாக்கு கொடுத்துருக்கிற பெரிய ஜாதி ஆக்குவன் சொல்லியிருக்கிறாரு. இதுவரையும் எல்லா தீங்குக்கும் என்னை காப்பாற்றி இருக்கிறார். நிச்சயம் என் பிள்ளை எங்கேயும் போயிருக்க மாட்டான், மறித்து இருக்க மாட்டான்னு விசுவாசித்திருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நம்பியிருந்திருக்கணும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க தவறிவிட்ட யாக்கோபு இப்போது எக்ஸ்ட்ரா வேர்டு போட்டு அவனே பேசுகிறான். அவனே சில சூழ்நிலைகளை பார்த்து கணிப்பீங்க. பார்த்தீங்களா? நீங்கள் கூட சில நேரம் சூழ்நிலை பார்த்து இது இப்படியே தான் இருக்கும், அப்படியே தான் இருக்குன்னு கணிப்பீங்க பாருங்கள். அந்த கணிப்பெல்லாம் தவறானது. இவன் சொல்கிறான், யாக்கோபு அதை கண்டு அந்த அங்கியை பார்க்குறான், இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது. அதாவது ஒரு துஷ்ட மிருகம் யோசேப்பை பட்சித்து போட்டது பார்த்தது மாதிரியாவே இந்த யாக்கோபு பேசுகிறது தான் அவிசுவாசத்தை காட்டுகிறது, தேவனுடைய வாக்கு தத்தத்தை நம்பாமல் போன இடத்தை காட்டுகிறது என்பதை நான் உங்களுக்கு கூறுகிறேன். பாருங்க பிரியமானவர்களே, இவர் சொல்றாரு, அவனை பட்சித்து போட்டது யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரெட்டி உடுத்தி கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அநேக நாள், எல்லா நாளும் துக்கம்தான். அநேக நாள், சில பேர் வந்து அநேக நாள் துக்கமாக இருப்பாங்க. பாருங்கள், நடக்காத ஒரு காரியத்திற்கு, உண்மை இல்லாத ஒரு காரியத்துக்கு துக்கமாக இருந்த ஒருத்தன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி கர்த்தரால் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவன் கர்த்தரை தொழுது கொண்ட இவன் துக்கமாக இருக்கிறது தான் வேதனையாக இருக்குது. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க இந்த உலகத்தில் வேதனைப்படுறதுக்கும் அழறதுக்கும் காரணம் என்னன்னா, இந்த மாதிரி சில சூழல்களை பார்த்து, இந்த மாதிரி சில சூழ்நிலைகளை கண்டு தேவனுடைய வார்த்தையை மறந்து விட்டு தேவனை விசுவாசிக்க தவறிவிட்டதன் நிமித்தமாகவே இப்படி சிலர் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்பது உண்மை. 35வது வசனம் சொல்லுது, அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லோரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடு என் குமாரனத்தில் பாதாளத்தில் இறங்குவேன். என்ன வார்த்தை பாருங்க, துக்கத்தோடு என் குமாரன் பாதாளம். எங்க கர்த்தரையே சுத்தமாக மறந்துட்டான், பாதாளத்துக்கே போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. யாக்கோபு பாதாளத்துக்கே போயிட்டான் தன் பிள்ளை. பார்த்த மாதிரி பாதாளத்தில் துக்கத்தோடு இறங்குவேன். என் பிள்ளை வந்து பாதாளத்துக்கு போயிடுச்சு, பாதாளத்தில் நானும் என் குமாரனத்தில் பாதாளத்தில் இறங்குவேன். அதாவது யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், இப்போது எகிப்தில் விற்று எகிப்தில் போய் உயிரோடு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க தகப்பனார் சொல்கிற பாதாளத்துக்கே போயிட்டான். அதுதான் சொல்கிறேனே, சில காரியம் நடந்தே இருக்காது. நடந்தது போல் கற்பனை உலகத்தில் வாழ்கிறவங்க கிறிஸ்தவர்கள் கூட இருக்கிறார்கள் என்பதை வேதத்தில் காண்பிக்கப்படுகிறது. ஸோ இந்த செய்தியை நான் மீண்டுமாக உங்களுக்கு தொடர் செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். உங்கள் விசுவாச கண்கள் திறக்கப்படும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்க நீங்கள் எங்களுடைய JFC யூடியூப்பை நீங்கள் பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.